ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு மீண்டுமாக ஒரு அற்புதத்தை குறித்து பார்க்க போகிறோம். அதுவும் எலிசா தீர்க்கதரிசி மூலமாக நடந்த ஒன்று. தேவன் பேர்பட்ட பெரியவர். நம்ம பாருங்க, நிறைய நேரங்களில் பிரச்சனைகளை பார்த்து குழம்பி போயிடுறோம். இது எப்படி ஆகும், இது மேலே அவ்வளோதான், தலையெழுத்து, இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிடுறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டிலேயே தேவாவியானவரை பெற்ற தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் தான் எவ்வளவு பெரியவர், வல்லவர், நல்லவர் என்பதை காண்பித்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதில் பாருங்க, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் 38 பாருங்க, எலிசா கில்காலுக்கு திரும்பி போயிருக்க போது தேசத்துல பஞ்சம் உண்டாயிருச்சு. பயங்கரமான பஞ்சம்னா நமக்கு தெரியும், சாப்பாட்டு கூட வழி இல்லாம இருப்பாங்க. அப்ப தீர்க்கதரிசிகள் புத்திரர் முன்பா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர் தன் வேலைக்காரனை நோக்கி, நீ பெரிய பானையை அடுப்பிலே வைத்து தீர்க்கதரிசிகள் புத்திரருக்கு கூழ் காய்ச்சுப்பா, இவ்வளவு பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் சாப்பாடுக்கு ரெடி பண்ணுன்றாரு. ஒருவன் கீரைகளை பறிக்க வெளியில போறார். அப்ப பாருங்க, ஒரு பேய் கொம்பட்டி கொடியை கண்டு அதன் காய்களை மடி நிறைய அறுத்து வந்து அவைகளை அறிந்து கூழ்பானையில் போட்டான். அது என்னது அவர்களுக்கு தெரியாது. ஆக்சுவலா கீரையை பறிக்க போற இடத்துல வேற ஒரு நச்சான ஒரு விஷயத்தை, ஒரு செடியை அதை எடுத்துட்டு வந்து அது என்னன்னு தெரியாம அதை என்ன பண்ணிட்டாங்க, அந்த கூழ்பானையில போட்டு காய்ச்சிட்டாங்க. சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற போது அதை சாப்பிடக்கூடாமல் தேவனுடைய மனுஷனே பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். ஐயோ, தப்பா போச்சு, நம்ம ஏதோ தெரியாம ஒன்று போட்டுட்டு இந்த மாதிரி சமையல் பண்ணிட்டோம், பாய்சனஸ் ஆயிடுச்சு எலிசா அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணோன்னே அவங்க கண்டுபிடிச்சு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே என்ன பண்றாரு பாருங்க, அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றான். அப்போ பாருங்க, ஒன்றும் இல்லை, ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஒரு விசுவாசத்தில் பாருங்க, அவர் இந்த இடத்துல என்ன எடுக்கிறாரு, மாவை எடுத்துட்டு வர சொல்றாரு. ஏன்னா பாய்சன் தான், மாவு போட்டாலும் அது என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. ஆனால் அதை விசுவாசித்து அதில் ஒரு ப்ரேயரை பண்ணி கலந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆகவே அந்த நச்செல்லாம் என்ன ஆயிடுச்சு, எல்லாமே நில்லாகி ஒன்றுமில்லாமாயி ஜீரோவாகி அவர்கள் சாப்பிடத்தக்க அற்புதமான உணவாய் மாறிற்று. பாருங்க, பின்பு அதில் பானையில் தோஷம் இல்லாமல் போயிற்று. இது ஒரு அற்புதம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 42 பாகால் சலிஷாவிலிருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதற் பலனான வார்கோதுமையின் 20 அப்பங்களையும் தாழ் கதிர்களையும் கொண்டு வந்தோம். அந்த மாதிரி நேரத்தில், அந்த பஞ்ச நேரத்தில் கூட தேவனை நம்புகிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தேவன் பொருளாதாரத்தில் செழிப்பை கொடுப்பாரு. தேவையானது தேடி வரும் இல்லையா? அப்படியாக எலிசாக்கு என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் வந்து வார்கோதுமைனா பார்லி அப்படின்னு சொல்லுவோம், அதில் 20 அப்பங்களையும் 4 தாழ் கதிர்களையும் கொண்டு வராங்க. அப்பொழுது அவன் பாருங்க, அந்த நேரத்தில் கூட வாங்கிட்டு அப்பா நமக்கு வந்துருச்சு அப்படின்னு நினைக்காம அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு என்றான். தன்னை சுற்றி இருக்கவங்களெல்லாம் பார்த்து எல்லாருக்கும் கொடுங்க, சாப்பிடட்டும் அப்படின்னு 20 வார்கோதுமை அப்பந்தான் வந்திருக்கு. அப்போ அதற்கு பணிவிடைக்காரர்கள் சொல்றாங்க, இதை நான் 100 பேருக்கு முன்பு வைப்பது எப்படி? இதே மாதிரி தான் பாருங்க, ஏசு 5 அப்போ 2 மீனை எடுத்து கொடுக்க சொல்லும் போது இத்தனை ஜனங்களுக்கு எப்படி பத்தும் அப்படின்னாங்க. அதே தேவன் பாருங்க எலிசா மூலமா இப்போ ஒரு அற்புதம் பண்ண போறாரு. என்ன நடக்குது பாருங்க, அதற்கு அவன் அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஹல்லேலூயா. விசுவாசத்துல பாருங்க, 20 வார்கோதுமை அப்பங்களை கொண்டு வராங்க, தாள்கள் கொஞ்சம் இருக்கு, அதை எடுத்து 100 பேருக்கு மேலே எப்படி வைக்கிறதுன்னு கேட்குறான். நீ கொடு, அங்கே மீதம் இருக்கும்படி தேவன் செய்வார். இது ஆண்டவராய நாமத்திலே, கர்த்தராய நாமத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நானும் அதை சொல்றேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நெருக்கம் ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் கொண்டு வந்த தேவனுக்கு இது எம்மாத்திரம் இல்லையா? அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர்கள் சாப்பிட்டதுமின்றி மீதியும் இருந்தது. இப்படிப்பட்ட தேவன் நம் தேவன். ஆகவே உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்வார். ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே. அப்பா, எங்களை மீதும் எடுக்க வைப்பவரே, எங்கள் குறைகளை எல்லாம் உடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நிறைவாக்குபவரே, பெரியவரே, வல்லவரே, நல்லவரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற அந்த கொஞ்சத்தை நீர் பெருகச் செய்து அதை நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதம் எடுக்க வைக்க போறீங்க. நன்றி. இயேசு நாமத்திலே ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டவர்.